சுவாமி, நீங்கள் கிருபையாய் தயவாய் கொடுத்திருக்கும் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ராஜா உங்களுடைய சமூகத்திலே கூடி வரவும் ராஜா உண்மை ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. அப்பா, எங்கள் இருதயத்திலே நீர் என்னென்ன காரியங்களை எழுத விரும்புகிறீரோ அவற்றை நீ எழுதுவீராக ராஜா. அதை நாங்கள் கைக்குள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பாதங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் யாத்ராகம புஸ்தகத்திலே 24வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களை குறித்து வாசிக்க போகிறோம். வேதாகமத்தில் நீங்கள் யாத்ராகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 24வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அதோட மோசே அதை நிறுத்திடாம, ஏன்னா மோசே தான் முதல் 5 புத்தகங்களையும் பழைய ஏற்பாட்டு முதல் 5 புத்தகங்களையும் எழுதியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதோட மோசை நிறுத்திடாம அவர் எப்படி தரிசித்தார்கள் எழுதியிருக்கிறார்னா, அவர் பாதத்தின் கீழே தேவனை, இஸ்ரவேலின் தேவனை அவர் தரிசித்த பொழுது இஸ்ரவேலின் தேவனின் பாதங்களின் கீழே என்ன இருந்ததாம், நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறார். நீலக்கல் சஃபயர்னு சொல்றாங்க. ஒருவேளை சில பேர் சஃபயரை பார்த்து இருக்காம இருக்கலாம். அதனால அவங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக தெளிந்த வானத்தின் பிரபைக்கொப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம வானத்தை மேகங்கள் இல்லாத நேரத்துல பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், அது ப்ளூ கலர்ல இருக்கும், நீல கலர்ல இருக்கும் இல்லையா. அந்த நீல கலர் வண்ணத்தை தான் அவர் எங்க பார்த்ததா சொல்றாரு, ஆண்டோடைய பாதத்தின் கீழே பார்த்ததா சொல்றாரு. இதையே நம்ம இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள் இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நாகும் தீர்க்கதரிசி சொல்றாரு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டோடைய பாதத்தின் கீழே என்ன இருந்ததா, மேகத்தூள் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனம் முழுசா நம்ம படிச்சு பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, ஆண்டோடைய வழிகள் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, அவருடைய பாதங்களின் கீழே மேகத்தூள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 66வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம என்ன தெரியுமா வாசிக்கிறோம், ஆண்டவரே அவரை குறித்து சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் பாதத்தை எங்க வச்சிருக்கிறாரா, பூமியின் மேல வச்சிருக்கிறாரு. விண்வெளிக்கு போன ஆராய்ச்சியாளர்கள் நம்ம உலகத்தை நோக்கி பார்த்தப்ப பூமி உருண்டை எந்த கடல்ல இருந்ததா, நீல கடல்ல இருந்ததா சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் தன்னுடைய பாதத்தை எங்க வச்சிருக்கிறாரு, இந்த பூமியின் மேல வைத்திருக்கிறதுனாலதான் அவருடைய பாதத்தின் கீழே அந்த நீல வண்ணத்தை மோசே பார்த்ததாக எழுதி இருக்கிற சொல்றாரு. இது ஆண்டோடைய பாதத்தை பத்தி பழைய ஏற்பாடு வர்ணிக்கிறது. புதிய ஏற்பாட்டுல ஆண்டோடைய பாதம் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மிகவும் அன்பான சீஷர் யோவான் எழுதுறாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு, அவருடைய பாதங்கள் உலைக்கடத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவரே 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதுறாரு, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆண்டோடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது, வெண்கலம் போல பிரகாசம் உள்ளதா இருக்கிறது. இதேதான் தானியேல் 10வது அதிகாரம் 16 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தானியேல் சொல்றாரு, அந்த புருஷன் எப்படி இருந்தார், அவர் தேவகுமாரனை தரிசித்து சொல்றாரு, அவருடைய கரங்களும் புயங்களும் அவருடைய கால்களும் பிரகாசமான வெண்கலம். இவர் என்ன சொல்றாரு, துளக்கப்பட்ட வெண்கலம் போல இருந்தது, வெண்கல நிறமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டோடைய பாதங்கள் எவ்வளவு மகிமையான பாதங்கள் அப்படின்ட்டு நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ளலாம். சரி, ஆண்டோடைய பாதங்களால என்ன செய்ய முடியும்? போன மாதம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆண்டோடைய கரங்கள் என்ன செய்ய முடியும், ஆண்டோடைய புயங்கள் நமக்காக என்ன செய்ய முடியும், எப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும்னு பார்த்தோம். அதே போல இந்த மாதம் நம்ம ஆண்டோடைய பாதங்களுடைய வல்லமை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டோடைய பாதங்கள் என்ன செய்யும்? ஆண்டோடைய பாதங்கள் கோலனான பாதைகளை எல்லாம் செவ்வையாக்கத்தக்கவையா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது வசனம் 2வது வசனத்தை 45வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஆகவே அவருடைய பாதங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய கோணலான பாதைகளை செவ்வையாக்கத்தக்கவையா இருக்கிறது அப்படின்னு சொல்றது. வேற என்னென்ன ஆண்டவருடைய பாதங்கள் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பாதங்கள் அதிசயங்களை செய்யக்கூடிய பாதங்கள். வறண்ட நிலத்துல அவருடைய பாதம் பட்டா அது வயல்வெளியா மாறும். தண்ணீர் இல்லாத இடத்துல அவருடைய பாதம் பட்டா அங்கு ஊற்றுகள் கிளம்பும். அது மட்டும் இல்லை, ஆண்டோடைய பாதம் முக்கியமான ஒரு செயலை செய்தது.
அது என்ன செயல் செய்ததுன்னு நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு அவரு சத்ருவாகிய சாத்தானை பார்த்து சொல்லுகிறார். அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார். அவனுக்குள் இருந்து அந்த சத்ருவின் ஆவியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் அந்த சத்ருவாகிய சாத்தானுடைய தலையை நசுக்கினது. எங்க நசுக்கினது? சிலுவை மரத்துல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து தம்மையே அவர் பலியாக கொடுத்த பொழுது அவர் சத்ருவின் தலையை அந்த இடத்திலே நசுக்கினார். ஆகவே ஆண்டோடைய பாதங்கள் சத்ருவின் தலையை நசுக்குகிறதாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்கும் கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கிறார். அதனாலதான் ரோமர் எழுதின புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் தாமே சீக்கிரத்தில் சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்குவார். உன் காலின் கீழ் யாரை பத்தி சொல்றாங்க? நம்முடைய காலின் கீழே ஆண்டவர் சாத்தானை நசுக்க போகிறார். ஏற்கனவே அவர் அவன் தலையை நசுக்கி விட்டார். நமக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அப்ப நம்முடைய காலின் கீழே சாத்தான் நசுக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கால்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், நம்முடைய பாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதற்காக நம்ம எந்த புஸ்தகத்தை நம்ம ரெஃபர் பண்ண போறோம்? சங்கீதங்களின் புஸ்தகம். தாவீது ராஜா எழுதின சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனம். அவர் இப்படிதான் தாவீது ராஜா ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய கால்களால நம்ம என்னென்ன செய்ய முடியும்? உட்கார முடியும், வசதியா நிற்க முடியும், நடக்க முடியும், அப்படிதானே? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1வது அதிகாரம் 1 வசனம் சங்கீதத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படி நம்ம கால்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குது. அதற்கு அடுத்த வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். கர்த்தராகிய தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஆண்டோடைய வேத வசனத்தின்படி நாம் நடக்கணும் அப்படின்றதுதான் இதனோட அர்த்தம். ஆனா 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம கால்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்ன ஒரு விஷயம். அவங்க கல்லூரியில படிக்கும் பொழுது, பொறியியல் கல்லூரியில படிக்கும் போது, ஃபைனல் இயர் படிக்கும் போது என்னாச்சா, அவங்க ஃபைனல் இயர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஹாஸ்டல்ல இருந்தப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி போயிருக்காங்க. அப்போ அவங்க போகும்போது இவங்களே கூப்பிட்டுருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ரொம்ப வற்புறுத்துறதுனால கூட வந்தால் நல்லா இருக்கும், எல்லாரும் குரூப்பாக போனால் தான் மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வற்புறுத்துறதுனால இவங்களையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கிண்டல் கேலி எல்லாம் பண்ணி ரேகிங்லாம் பண்ணியிருக்காங்க. சும்மா இந்த ஆக்ஷன் பண்ணு, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, அந்த மாதிரிலாம் சொல்லி ரேக் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச ஒரு 2 நாள்ல அப்போதான் இந்த ஆன்டி ரேகிங் லாஸ்லாம் ரொம்ப தீவிரமான ஒரு காலமாக இருந்திருக்கு. அதனால அவங்க காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்க்கு இந்த விஷயம் போயிட்டு அவங்க இந்த என்கொயரி நடத்துகிறப்ப அந்த ரூமில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த சீனியர்ஸ்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதில் இவங்களையும் சேர்த்து ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது? அவங்களுக்கு அந்த ரேகிங் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை, அவங்க ரேகிங் பண்ணவும் இல்லை. ஆனால் அந்த பரியாசக்காரர் உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட். இதெல்லாம் வேதம் சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது, உங்கள் கால்கள் அந்த இடத்துல உட்காரக்கூடாது, ஏன் பாவியுடைய வழியில் நிற்காதீங்கன்னு சொல்றாரு. சில நேரத்தில் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க தான் போகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, நீ குடிக்க வேண்டாண்டா, உன்னை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ இல்லாமல் நாங்கள் எப்படி போக முடியும், நீ தான் எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து ஆச்சு, நீ இருந்தால் தான் அந்த இடமே கலகலன்னு இருக்கும், அதனால் நீ கண்டிப்பாக வரணும், நாங்களாம் குடிக்கிறோம், நீ சும்மா உட்காந்து பாரு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதனால நம்முடைய கால்கள் இன்றைக்கு எந்த இடத்துக்கு போகுது? உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களாம் மற்றவங்களை பற்றி பேசுகிறவங்க, மற்றவங்களை குறை சொல்கிறவங்க, ஊழியக்காரங்களை குறை சொல்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க மத்தியில் நீங்கள் போகாமல் இருப்பது அவசியமாக இருக்கிறது. வேதத்தின்படி நடக்க உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நிச்சயமாய் அப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்கள், அது உறவுகளாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அதை தவிர்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. வேதாங்கத்தில் இதை குறித்து நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் லோத்.
ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, லோத்து வந்து ஆபிரகாமோட புறப்பட்ட ஒரு மனுஷர், ஆபிரகாமோடு கூட வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர். ஆனால் அவர் என்ன பண்றாரு, 13வது அதிகாரத்துல அவருக்கும் ஆபிரகாமுக்கும் அவ்வளோ கால்நடைகள், அவ்வளோ சொத்து இருந்ததுனால அவங்க தங்கியிருந்த இடத்த பூமி தாங்கக்கூடாது இருந்ததாம். அதனால அவங்க பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப இவர் பார்க்கிறாரு, யோர்தானுக்கு பக்கத்துல, அந்த யோர்தான் நதி பக்கத்துல செழுமையா இருக்கு, நீர்வளம் பொருந்திய இடம், அங்க இருக்கிற ஒரு பட்டணத்துல போய் வாசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த தெரிந்து கொண்டுட்டு அவர் போறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, சோதோம் என்ற பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா 19வது வசனத்துல 1வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, 2 தூதர்கள் அழிக்க வரும் சோதோமுடைய பட்டணத்து வாசல்ல இருக்க ஒரு வீடு இப்ப வீட்டுக்கு அந்த பட்டணத்துக்குள்ள போயிடுச்சு. சும்மா வந்து பாவிகளின் வழியில நிற்காதுன்னு ஏன் வேதம் சொல்லுதுன்னா, நிற்கதான் போவீங்க, ஆனா நாளடைவுல நீங்க வந்து அவங்க கூட உட்காருவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா என்ன ஆயிடும், துன்மார்க்கரோட ஆலோசனைப்படி நீங்களும் அவங்கள போலவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் அது செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா நமக்குன்னு தெரியும் அதன் பின்பு என்ன நடந்தது. ஆனாலும் வேதம் சொல்லுது, அவர் அவங்க மத்தியில குடியிருந்தாலும் லோத்து நீதிமானா இருந்தார். லோத்து காப்பாற்றப்பட்டதுக்குரிய காரணம் அவர் நீதிமானா இருந்தார் அப்படின்ட்டு 2 பேதுரு 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல 6, 7, 8 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, இந்த சோதோம் பட்டணத்தாருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு லோத்து வந்து தன்னை நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால அவர் நீதிமானா இருந்ததினாலும் ஆபிரகாம் அவருக்காக பண்ண வேண்டுதலினாலும் லோத்து ரட்சிக்கப்பட்டார். லோத்துவும் அவருடைய பிள்ளைகளும் வந்து உயிரோட, அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. அவர் சொத்துக்களையும் இழந்து போயிடாரு, ஆனா அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய நடைகளை நாம் காத்துக்கொள்வது எவ்வளவு அவசியமா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம்னா, உங்களுக்குலாம் சாது சுந்தர் சிங் அப்படின்ற ஒரு பரிசுத்தவானை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வட இந்தியாவில் பஞ்சாப் தேசத்திலே பிறந்த ஒரு பரிசுத்தவான். அவர் 1889ஆம் வருடம் பிறந்தவர். அப்ப 18வது நூற்றாண்டின் கடைசியில் அவர் பிறந்தவர். அவர் வந்து ஆண்டவர் தரிசனத்தினால் அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆண்டவருடைய பலமான கிரியைகளை வெளிப்படுத்தின ஒரு மனுஷனா இருந்தார். அவர் போன இடத்துல எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. ஒரு தடவை அவரை வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு கூட்டம் தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு செல்வந்தர் வந்து அவரை கூப்பிட்டுருக்காரு. அந்த செல்வந்தருக்கு ஒரே மகள், ஆனா அந்த மகளுக்கு சித்த சுவாதீனம் இல்லாத ஒரு மகளான ஒரு வாலிப பெண் அவருக்கு இருந்திருக்காங்க. அப்போ ஆனா இதை பத்தி அவர் சாதுகிட்ட ஒண்ணுமே சொல்லலையா. ஜஸ்ட் அவரை வந்து இன்வைட் பண்ணி இங்க கூட்டம்லாம் நடத்துறதுக்காக மட்டும்தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. அப்ப கூப்பிட்டுட்டு அவரை வந்து கூட்டம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவர் ஒரு தேரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட தேரை நம்ம அந்த சேரியட்னு சொல்லலாம், ரதம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல ஊழியக்காரங்களை நீங்க மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னா ஒரு கேப் இல்லைன்னா கார் அரேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த காலத்துல அவங்க தேர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த தேர் வந்து அவருடைய வீட்டு வழியா தான், அந்த தெரு வழியா தான் போயிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போக வேண்டியிருந்ததுதான். அப்படி அந்த தேர் போகும் பொழுது எந்த தருணத்துல அவரோட வீட்டை அந்த தேர் கிராஸ் பண்ணிச்சோ அந்த தருணத்துல அந்த வாலிப பெண், அந்த சித்த சுவாதீனம் இல்லாத அந்த செல்வந்தருடைய மகள் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த தருணமே அவர்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. உடனே வந்து இவர் வந்து மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது தன்னுடைய மகள் தெளிந்த புத்தியோட அமர்ந்திருக்கிறத இவர் பார்க்கிறார். அந்த பரிசுத்தமாவுடைய பாதம், அவர் இருந்த அந்த தேர் சென்ற அந்த நாளிகையிலே ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகம் அவரோடு கூட இருந்ததுனால அவருடைய பாதம் போன இடத்துல வந்து சுகம் நடந்திருக்கிறது. ஒரு அற்புத சுகம் நடந்திருக்கிறது. நம்முடைய பாதங்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையுள்ள பாதங்களாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவளோட ஆசை என்ன, அவர் எப்படி சத்ருவின் தலையை சிலுவையின் கீழ் நசுக்கினாரோ அதே போல நம்முடைய கால்களின் கீழே சத்ருவை நசுக்க ஆண்டவர் ஆசையோடு கூட இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழணும்னா, நம்முடைய காலின் கீழே இந்த சத்ருவை நம்ம மிதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பற்றி 19வது வசனம் 19வது அதிகாரம் 25வது வசனத்துல அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் அவர் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து சகரியா என்ன சொல்றாரு, 14:4வது வசனத்துல எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் அவர் பாதங்கள் நிற்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கிறதுன்ட்டு உலகத்துல இருக்கிற எல்லா செய்திகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது. சீக்கிரமா ஆண்டோடைய பாதங்கள் எங்க வந்து நிற்க போது, ஒலிவ மலையின் மேல வந்து நிற்க போகுது. அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும்.
மற்றவர்களையும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய பாதங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். பாதங்களை எப்படி ஆயத்தப்படுத்துறது? எபேசியர் 6:15 சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதரட்சியை அணிந்து கொள்ளுங்கள். அது சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு அங்கமா இருக்கிறது. நம்முடைய பாதங்கள் வெறுமையா இருக்கா, இல்லைன்னா இந்த பாதரட்சி உங்க பாதங்களில் இருக்கான்ட்டு இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஆயத்தம் எப்பொழுதும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், உங்க நண்பர்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு, ஒருவேளை உங்க கிறிஸ்தவர்களா பிறந்திருக்கலாம் ஆனா ரட்சிப்பு இல்லாம இருக்கலாம். உங்க எத்தனை நண்பர்கள், உங்க வேலை ஸ்தலத்துல வேலை செய்யற எத்தனை நண்பர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அவங்களுக்குலாம் யார் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பா? எந்நேரமும் நீங்க தான் அவங்களுக்கு அறிவிக்க முடியும். ஆகவே இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்களுடைய காலிலே நீங்கள் தொடுத்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், சத்துருவை நம்ம காலின் கீழே ஆண்டவர் மிதித்து போடுறது வல்லமையை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே இதன்படி நாம் நம்மையும் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய பாதங்களை அவருடைய வழிகளிலே நடக்கும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆயத்தப்படுத்துவார். நம் மூலமாய் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றாரு, என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினேன். ஏன்னா மான் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட உயர்ந்த மலையா இருந்தாலும், கரடு முரடமான இடமா இருந்தாலும், அது ரொம்ப எளிதா அந்த மலை உச்சிக்கு போகக்கூடிய தன்மையுடையது. அதே போல நாமும் கரடு முரடான பாதையானாலும், எந்த விதமான பாதையானாலும், நம்முடைய தேவனுடைய சன்னதியில் சேர, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க இந்த மான் கால்கள் நமக்கு அவசியமா இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ராஜாதி ராஜாவாகிய உம்முடைய பாதங்களையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் எந்த மனிதனுடைய பாதங்களையும் பற்றி கொள்ளாமல் ராஜா உண்மையை சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் சுவாமி உடைய வசனங்களே தகப்பனே எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும், எங்கள் பாதைகளுக்கு அவைகளே வெளிச்சமாக இருக்கட்டும் சுவாமி. எங்கள் வழிகளில் எல்லாம் தகப்பனே உம்மை நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, ஒரு வேளை தகப்பனே கத்தாவே நாங்கள் அறியாத காலங்களில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்திருந்தாலும், பாவியுடைய வழியிலே நின்றிருந்தாலும், முன்மார்களுடைய ஆலோசனைப்படி நடந்திருந்தால் தேவரே தயவாய் எங்களுக்கு மன்னிப்பீராக சுவாமி. அப்பா, இனி தகப்பனே கத்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ராஜா. தேவரே தகப்பனே கத்தாவே ராஜா, அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறீரே சுவாமி. ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறீரே ராஜா. தகப்பன் தன் மகனுக்கு இறங்குவது போல உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீரே. அப்படியே தகப்பனே உடைய ஜனங்களுக்கும் இப்பொழுது நீர் இறங்குவீராக ராஜா. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு சர்வாங்க சுகத்தை தாங்க சுவாமி. யார் யாரெல்லாம் தகப்பனை பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. விசேஷமாய் தகப்பனை கால்களிலே ஏதாயிலும் பிரச்சனை இருந்தால் தேவரீர் தகப்பனை ஒரு விடுதலை இப்பொழுது நீர் தருவீராக ராஜா. அது மூட்டு பிரச்சனையாயிருந்தாலும், இடுப்பு பிரச்சனையாயிருந்தாலும், நரம்பாயிருந்தாலும், எலும்பாயிருந்தாலும், பாதங்களாக இருந்தாலும், அப்பாவுடைய சர்வாங்க சுகத்தை இப்பொழுது நீர் கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா தகப்பனே, உடைய பிள்ளைகள் உங்களுடைய வழியிலே தொடர்ந்து நடக்க நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.